Hi, hello and welcome to my channel. இன்னைக்கு நம்ம vocabulary sessionோட day 4 பார்ப்போம். 100 days challenge நீங்க follow பண்ணிட்டே வந்தீங்கன்னா vocabularyல ஷார்ட்டா நீங்க 4 marks அடிக்கலாம். First one, blip. Blip அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு தடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க ஒரு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருக்கும். சடனா அது ஒரு ஒரு பேக் அடிக்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அப்படி ஒரு டிராப் ஆகுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளிப் அப்படின்பாங்க. சினோனிம்ஸ் என்னன்னா anomaly, glitch. ஆன்டோனிம்ஸ் கன்சிஸ்டன்சி, அதாவது தடையே இல்லாம ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு இல்லைங்களா, அதான் கன்சிஸ்டன்சி. நார்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் the recent sales drop is likely just a blip. ஒரு சின்ன blip வந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து ஜஸ்ட் அ பிளிப். ரீசன்ட் சேல்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடை ஏற்பட்டிருக்கு. அதர்வைஸ் ஸ்ட்ராங் இயராக தான் இருக்கும். ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு டிராப் அமைஞ்சிருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த இயர் வந்து அவங்களோட சேல்ஸ் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறது தான். சிறிய தடங்கள் அல்லது தற்காலிகமான பிரச்சனை, ஒரு ஒரு அப்போதைக்கு இருக்கிற ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம் மாதிரி. அடுத்து வந்து பேட்சினா உங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும், இல்லைன்னா வந்து இர்ரெகுலரா இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பேட்சி. இன்கன்சிஸ்டன்ட், இர்ரெகுலர் தான் வந்து சினோனியம்ஸ். ஆன்டோனியம்ஸ் கன்சிஸ்டன்ட், யூனிஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆர் ரெகுலர், ரெகுலரும் அதோட ஆன்டோனியம்ஸ் தான். அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the project's progress has been patchy with periods of rapid development followed by delays. நிறைய டிலேஸ் எல்லாம் வந்ததுனால, ரேபிட் டிலேஸ் எல்லாம் கண்டினியூஸான டிலேஸ் வந்து டெவலப்மெண்ட்ல ஏற்பட்டதுனால நம்மளோட கம்பெனியோட நம்ம கம்பெனி வந்து ஒரு பெரிய நல்ல ப்ராக்ரஸை கொடுக்காம இருக்கு. அதோட ப்ராக்ரஸும் வந்து முன்ன பின்னன்னு இருக்கு, மாறி மாறி இருக்கு. சில நேரம் நல்லா இருக்கு, சில நேரம் நல்லா இல்லாம இருக்கு அப்படிங்கிறோம்ல, அதுதான் அது. டேலினா நிறைய அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நம்பர் இல்லைன்னா கவுண்ட், டோட்டல்ஸ், சம் வந்து வச்சுக்கலாம். ஆன்டோனியம்ஸ் வந்து எஸ்டிமேட், கெஸ், சும்மா தோராயிரமா போட, ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் வந்து ஆன்டோனியம்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the final tally of votes was announced late in the evening. ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்து சரி பார்த்து அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓட்ஸ், நம்பர் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்றது. தமிழ் மீனிங் என்னன்னா எண்ணிக்கை, அதான் ஒரு நம்பர்ஸ், அவ்வளோதான். டேலி பண்ணினாங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக இருக்கிறத வந்து அவங்க வந்து டேலி பண்ணி கொடுத்துருவாங்க. லைக் இந்த சைடு அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க இந்த சைடு அந்த சைடு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஞாபகம் வச்சுன்னா நம்பர்ஸ் மட்டும்தான். ஒரு சம், டோட்டல், அந்த இதுதான் வந்து டேலி. ட்ராக்னா கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஒரு ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வர்றது, ஒரு இது மூவ் பண்ணி நீங்க இங்க கொண்டு வரனா ட்ராக் யூஸ் பண்ணுவீங்களா, அப்போ அதை இழுக்கிறது அப்படிங்கிறது. இட்ஸ் அ பேர்டன் ஆர் ஹிண்ட்ரன்ஸ். ட்ராக்னா பேர்டன் ஆர் ஹிண்ட்ரன்ஸ், தடை. அதுதான் வந்து ஹிண்ட்ரன்ஸ்னா உங்களுக்கு ஒரு தடை மாதிரி கொடுப்பாங்க, அதாவது உங்களோட ப்ராசஸை ஸ்லோ பண்ணுவாங்க இல்லைங்களா, அது. ஆன்டோனிம்ஸ் வந்து பூஸ்ட் ஆர் எய்டு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the old regulations were a drag on the company's growth. பழைய ரெகுலேஷன்ஸ் வந்து கம்பெனியோட growthக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸா, மெதுவாக்குது. ஹிண்ட்ரன்ஸ்னா தடை கிடையாது, உங்க ப்ராசஸை ஸ்லோ பண்றது. அடுத்து வந்து டேஞ்சிபிள் அப்படின்னா உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். சம்திங் நீங்க வந்து அதை முன்னாடியே வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ எனக்கு இது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, நம்மளால கண்டிப்பா இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலோ, இல்ல வந்து இல்ல இந்த மாசம் வந்து உங்களுக்கு இந்த நம்மளோட சேல் வந்து இந்த அளவுக்கு வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஃபர்ஸ்டே நீங்க வந்து உங்க மைண்ட்ல நினைச்சிருவீங்க. அதுதான் வந்து டேஞ்சிபிள். palpable or concrete. Antonyms வந்து intangible, abstract. The example, the result of the project were tangible with noticeable efficiency improvements. அதாவது தமிழ் மீனிங் என்னன்னா தொடக்கூடிய ஆர் உணரக்கூடிய. agnostic அப்படின்னா கருத்து கொள்ளாத, உடன்படாத. அவங்க கூட வந்து நீங்க அந்த அவங்களோட அவங்க சொன்னதுக்கு நீங்க ஏத்துக்கல அப்படிங்கிறதுல உங்களுக்கும் சேம் தாட்ஸ் இல்லாம இருக்கலாம். உங்க ரெண்டோட கருத்து வந்து மாறுபடி இருக்கலாம். அதனால அவங்களுக்கு கூட நம்ம வந்து உடன்பட மாட்டோம். ஸோ அவங்க தான் நான் கமிட்டல். அவங்க கூட நீங்க கமிட் ஆகாம இருக்கிறது. ஆப்போசிட் பார்ட்டியோட நம்ம கமிட் ஆகாம நீங்க அவங்களோட கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இல்ல வந்து அவங்க கொள்கையில பெருசா அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, அந்த இதுதான் வந்து agnostic. skeptical. Antonyms வந்து committal, certain. Example, his approach to the issue was agnostic,
focusing purely on practical outcomes. சான்குவைன் அப்படின்றது வந்து ஆப்டமிஸ்டிக், நம்பிக்கையாவோ இல்லை வந்து நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றது எல்லாமே வந்து சான்குவைன். கான்ஃபிடென்ட், பெசிமிஸ்டிக், எல்லாமே தப்பு தப்பா நினைப்போம் இல்லைங்களா, லைக் எனக்கு இது கெட்டதான் நடக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வந்து பெசிமிஸ்டிக். அண்ட் டவுட்ஃபுல். Example, despite the challenges, the team remained sanguine about the project success. நிறைய சேலஞ்சஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ல வந்திருக்கலாம், ஆனாலும் இல்லை நம்ம கண்டிப்பா பண்ணிடுவோம் நம்பிக்கையா அவங்க வந்து செயல்பட்டு இருப்பாங்க. அதான் அவங்க, அதாவது அந்த டீமே வந்து சான்குவைனா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சான்குவைனா திங்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸோட சக்சஸை வாங்கிட்டாங்க. அவுட்லுக். அவுட்லுக்னா உங்க ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்றதோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் திங்கிங்ல இருக்கிறது. பெர்ஸ்பெக்டிவ் ஆர் ஃபோர்காஸ்ட். ஆன்டோனிம்ஸ் hindsight and reflection. Example, the economic outlook for the next quarter appears uncertain. அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, பேங்க் எக்ஸாம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஹாஃப் இயர்லி குவார்ட்டர், ஆனுவல் அப்படிங்கிறது. ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர், ஆனுவல் அப்படிங்க மூணு ஸ்டேஜஸ்ல வந்து உங்களோட எக்கனாமிக் இதை வந்து சொல்ல வருவாங்க, அதாவது அறிவிப்பாங்க, லைக் ஃபோகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 3 months ஒன்ஸ் இந்த சர்வே எடுப்பாங்கன்னு வைங்களேன். அப்போ வந்து அவங்க அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னா, சர்டைன் இதில் வந்து அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சில வேர்ல்ட் பேங்கோ இல்லை ஏதோ இது வந்து உங்களோட எக்கனாமிக்ஸோட, இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. சில டைம் அன்சர்டைனாக இருக்கும். அதாவது அவுட்லுக்னா நீங்க அவ்வளோ அதை நெக்ஸ்ட் ஒரு 3 months எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறீங்க இல்லையா, அதுதான் அவுட்லுக். ஸோ நெக்ஸ்ட், அதாவது ஃபார்வர்ட் திங்கிங்லயோ இல்லை எதிர்காலத்தை பற்றியோ அப்படின்ட்டு இருக்கிறது தான் வந்து அவுட்லுக். ஃபிளேர் அப். ஃபிளேர் அப்னா மீண்டும் திடீரென்று பெருக்கம் அடைதல். அதாவது ஒன்ஸ் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும், செகண்ட் டைமும் அதாவது திருப்பியும் வந்து அது அதிகமாகிறது அப்படிங்கிறது. சினோனிம்ஸ் வந்து எரப்ட் or ignite. Antonyms, calm, subside. For example, the conflict flared up again after a period of relative peace. ஒரு கான்ஃப்ளிக்ட்னா லைக் ஒரு கான்ட்ரவர்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த அப்போ வந்து அது ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கும். சடனாக அது கொஞ்சம் ஒரு சர்டைன் பீரியட்க்கு அப்புறம் திரும்பவும் அதை மறுபடியும் அது வந்து அதிகமாக பேசப்படுறது அதிகமா பேசப்படுறாங்க. அதுதான் ஃபிளேட் அப் அகைன் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் ரிலேட்டிவ் பீஸ். ஒரு கேப்புக்கு அப்புறம் மீண்டும், அதாவது திருப்பியும் அது வந்து அதிகமா பேசப்படுறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபிளேட் அப். அண்டர் கட்டிங். அண்டர் கட்டிங்னா விலை குறைத்து போட்டியாளர்களை தள்ளுபடி செய்வது. அண்டர்மைனிங் ஆர் வீக்னிங். ஆன்டோனிம்ஸ் வந்து சப்போர்ட்டிங் ஆர் பால்ஸ்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள், த கம்பெனிஸ் லோ பிரைசஸ் ஆர் அண்டர் கட்டிங் த காம்படிஷன். விலை குறைத்து போட்டியாளர்களை தள்ளுபடி, நத்திங் பட் நீங்க அண்டர் கட்டிங்னா ஒன்றும் உங்களை எலிமினேட் பண்றாங்க இல்லைங்களா. அதில் நீங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கலாம், அதுல வந்து ஒவ்வொரு எலிமினேஷன் ரவுண்ட்ஸ்னே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, செகண்ட் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், அடுத்து இன்டர்வியூனா ஒவ்வொரு இதுலயும் உங்களை வந்து கம்மியாயிட்டே வருது இல்லையா, கட் பண்ணிட்டே வருது, அதுதான் அண்டர் கட்டிங். எக்ஸ்பீடியேட்டட்னா ஃபாஸ்ட் பண்றது, ஸ்பீடப் பண்றது. ஆக்சிலரேட்டட் ஆர் ஹேஸ்டன்ட். Antonyms are delayed and slowed. The shipment was expedited to ensure it arrived on time. நம்மளோட ஷிப்மெண்ட்டை வந்து ஃபாஸ்ட் பண்ணா நம்மளோட டயத்துக்கு வந்து அந்த டெலிவரி கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் விரைவுபடுத்துதல், ஃபாஸ்ட் பண்றது. கண்டினியூட்டினா தொடர்ச்சியா, ஐ மீன் கண்டினியூஸா சொல்றோம்ல, அதுதான். பெர்சிஸ்டன்ட், கண்டினியூவேஷன். ஆன்டோனிம்ஸ் வந்து டிஸ்கண்டினியூட்டி, இன்டரப்ஷன், தடை. இன்டரப்ட் ஆகிறது அப்படின்னு சொன்னா தடை. Example, the continuity of the project was ensured by the dedicated team. Backdrop. Backdropனா பின்னாடி இல்லைன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது தான். Synonyms, backgrounds, settings. Antonyms, forefront or foreground. Example, the conference took place against the backdrop of increasing global tensions. The Tamil meaning பார்த்தீங்கன்னா பின்னணி. டீஸ்டெபிளைஸ்னா ஸ்டேபிளா இருக்கிறதுனா என்ன, அவங்க வந்து நிலையா நிக்கிறது. ஓகே, எந்த ஒரு தடையும் இல்லாம, ஒரு இது இல்லாம, ஐ மீன் ஒரு கிளம்சினஸ் இல்லாதது, அது எல்லாமே வந்து நிலை குலைக்க அப்படிங்கிறது தான்.
அப்போ டீஸ்டெபிலைஸ்னா அவங்க வந்து ஸ்டேபிளா இல்லைன்னு அர்த்தம். அவங்க வந்து மேபி நர்வஸா இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி ஸ்டேபிள் இல்லாம இருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுக்காக நர்வஸா இருக்கிறதுன்னு இல்லை, ஸ்டேபிளா இல்லாதது. ஒரே ஒரே உங்களுக்கே பல தாட்ஸ் வரும். இந்த டெசிஷன் எடுக்கலாமா, அந்த டெசிஷன் எடுக்கலாமா, நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமான்னு ஸ்டேபிளே இல்லாம இருப்பீங்க இல்லையா, அதான் வந்து டீஸ்டெபிலைஸ். அண்டர் மைண்ட் ஆர் வீக்கன், நீங்க டெசிஷன் எடுக்கிறதுல வீக்கா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆன்டோனிம் ஸ்டெபிலைஸ் அண்ட் ஸ்ட்ரென்தன், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது கூட வந்து இதுக்கு ஆப்போசிட். ஸ்ட்ராங் அப்படிங்கிறது கூட ஆன்டோனிம்ஸா நம்ம எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள், த ஸ்கேண்டல் த்ரெட்டன் டு டீஸ்டெபிலைஸ் தி கவர்மெண்ட். டைனஸ்டின்னு நிறைய ஸ்டோரிஸ்ல எல்லாம் அந்த டைனாசிட்டி அப்படின்னு படிச்சிருப்போம். அது வந்து ஒண்ணும் இல்ல, அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஓகேங்களா, அந்த ஹெரிடேட்டரியா வர்றது, ஃபேமிலி எல்லாம் வர்றது, நான் ஹெரிடேட்டரி டெமோக்ராட்டிக். எக்ஸாம்பிள், த டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் ஆஃப் த ரீஜன் ஹாவ் ஆஃபன் கிரிட்டிசைஸ்ட். டைனஸ்டிக் அதாவது குடும்ப அரசியல்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை வந்து கிரிட்டிசைஸ், அதை வந்து அடிக்கடி வந்து நம்ம என்ன பண்றோம், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கான்சென்சஸ். கான்சென்சஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு எம்ஓயூஸ் மாதிரி, அதாவது அக்ரிமெண்ட் மாதிரி, ஒப்பந்தம். ஓகேங்களா. சினோனிம்ஸ் வந்து அக்ரிமெண்ட், அக்கார்ட். ஆன்டோனிம் டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்கார்ட். எக்ஸாம்பிள், த கன்சென்ஸ் வாஸ் ரீச்ட் ஆஃப்டர் லென்த்தி டிஸ்கஷன். ஒருமைப்புனா எல்லாம் ஒருமையா, ஐ மீன் எல்லாரும் ஒரு மனதா செயல்படுறது, ஒரு மனதா அவங்க ஒத்துக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மனதா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அது ஆப்பர்ச்சுனிஸ்டிக்னா ஒன்றும் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா, அதுதான் வாய்ப்பு, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, சான்சஸ், இது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக். ஸ்ட்ராட்டஜிக் ஆர் கால்குலேட்டட், சான்சஸும் வந்து சான்ஸ் அப்படிங்கிறதும் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் தான். ஆன்டோனிம்ஸ், principled or ethical. Principled, ethical. Example, his opportunistic behavior earned him a reputation for being untrustworthy. Opportunistic behavior earned him a reputation for being untrustworthy. உங்க சூழ்நிலைக்கு நீங்க வந்து ஏத்த மாதிரி நடந்துக்கல, உங்க பிஹேவியர் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா உங்களோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கும். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அவங்க ரெப்புடேஷன் பாதிச்சிருச்சான். பிரீச்னா விதிமீறல். அவங்க ஐ மீன் எல்லை இல்லாம நடந்துக்கிறது, ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாதது, அதுதான் மீறல். ஓகேங்களா, மீறல். வயலேஷன் ஆர் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட். வயலேட் பண்றதுன்னா, இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அது வந்து மீறி இருப்பாங்கல்ல, ஒரு ரூல்ஸ் இருக்கு, டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குன்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸை மீறி நடந்துக்குவாங்க இல்லையா, அதுதான். ஆன்டோனிம்ஸ், கம்ப்ளையன்ஸ் and observance. Example, the breach of contract led to lengthy legal battle. The breach of contract led to a lengthy legal battle. Instructiveனா உங்களுக்கு அந்த இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, கல்விகரமானன்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதை பத்தி இப்ப நான் எடுக்கிற மாதிரி அவங்களும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். எஜுகேஷனல், என்லைட்னிங். ஆன்டோனிம்ஸ், மிஸ்லீடிங், uninformative. The workshop was highly instructive and provided valuable insights. ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லிடுவாங்க இல்லைங்களா, நீங்க இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், இல்லை எல்லாத்தையும் சொல்றதுக்கு பேரு தான் வந்து ஒர்க் ஷாப். ஆக்சுவலா அந்த ஒர்க் ஷாப் ஹைலி இன்ஸ்ட்ரக்டிவா இருந்ததுனால ரொம்ப வேல்யூபிளா இருந்தது. சாரி, வேல்யூபிளா, ஐ மீன் இன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருந்தது அண்ட் வேல்யூபிள் இன்சைட்ஸ் பத்தி, அதாவது உள்ள இருக்க எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒர்க் ஷாப் ஆக்சுவலா. யூனிலேட்ரல்னா ஒன் சைடட் ஆர் இண்டிபெண்ட், ஒரு தலையா இருக்கிறது, ஐ மீன் பாரபட்சம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுதான். ஆன்டோனிம்ஸ்னா பைலேட்ரல், multilateral. The unilateral decision was made without consulting other stakeholders. Stakeholders மத்தவங்க யார்கிட்டயுமே வந்து கன்சல்ட் பண்ணாம, அவங்க கிட்ட எந்த ஒரு கருத்தும் கேட்காம ஒரு மனதாவே அவங்க ஒருதலை பட்சமாவே ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன்னா பயாஸ்ட், இதுவும் வந்து அந்த ஒருதலை இது அந்த மாதிரி தான் வரும். ஒன் சைடட், impartial or neutral. Antonyms, the news channel was criticized for its partisan coverage of the election. அதான் நம்ம ஒரு சேனல், சில நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்,
அவங்க எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள பத்தின கவரேஜஸ் மட்டும் தான் போட்டு அவங்களே ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் ஒருதலைபட்சமா என்ன பண்றாங்க, அந்த எலெக்ஷன் டைம்ல நியூஸ் சேனல் வந்து ஒருத்தவங்களை மட்டுமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மேலதான் எல்லா தப்பு அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீன். பகுபாதமான அப்படின்றது இது ஆக்சுவலி எனக்கே தெரியல. அது ஒருதலையாக இல்லைன்னா பாரபட்சம் பார்ப்பாங்க இல்லைங்களா, பார்ஷியாலிட்டி. பார்ஷியாலிட்டி தான் வந்து எக்ஸாக்ட் மீன். பார்ஷியாலிட்டி. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்னால முடிஞ்ச அளவுக்கு எடிட்டோரியல் பேஜஸ்ல இருந்து தான் நான் வந்து வெக்காபுலரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு எவ்வளோ எடுத்தேன்னு எனக்கே தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எடுக்க முடியுமோ நான் அவ்வளோத்தையும் கவர் பண்ணிட்டேன். டெய்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷை பற்றி ரொம்பலாம் வந்து அது இதுலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்கோரே எடுக்கலாம். என்னோட சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் யாராவது கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா தான், கமெண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா தான் நான் ஃபர்தராக கிளாஸ் போடுறதுக்குமே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டோ இல்லை வேற டாபிக்ல இருந்து வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம்ல கிடைக்கும். தேங்க்யூ.